மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். தமிழர்களினுடைய அகத்திணையியல் மலையும் மலை சார்ந்த பகுதியையும் குறிஞ்சி என்று குறிக்கின்றது. குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்க இலக்கிய பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழர்தம் சீர்மிகு வாழ்வினை பற்றி பேசுகின்றன. மலை குன்றுகளினுடைய பெயர்கள் குறித்த ஆய்வினை ஆங்கிலத்தில் ஓராலஜி என்ற கலைச்சொல்லால் அழைப்பார்கள். தமிழர்களினுடைய வாழ்வில் மலைகள் பெறும் சிறப்பு குறிப்பிடத்தக்கது. செய்யோன் மேய மெய்வரை உலகம் என்று தொல்காப்பியமும் விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிளவை என்று திருமுருகாற்றுப்படையும் குறிப்பிடுகின்றது. பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்ற கடையேழு வள்ளல்கள் எழுவருமே மலைப்பகுதிகளினுடைய தலைவர்களாகவே விளங்கியிருக்கின்றார்கள். பெருநிலப் பகுதிகளை ஆண்ட முடிமன்னர்களுக்கு கூட வழங்காத பெருமையை பழந்தமிழ் இலக்கியங்கள் அந்த குறுநில தலைவர்களுக்கு அளித்திருக்கின்றது. இந்தியாவில் தற்போது வாழுகின்ற பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினரினுடைய மலை சார்ந்த மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்துகின்றது. திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களும் மலை, குன்று என்ற பொருள் தரும் சொற்களையே தான் அடிப்படையாக கொண்டு அவை உருவாக்கம் பெற்றிருக்கின்றது. திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினர்தம் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலைத்தான் தருகின்றன. பழங்குடியின மக்கள் ஆற்றில் ஓடுகின்ற நீரையே தங்களுடைய குடிநீராக பயன்படுத்தக்கூடிய இயல்புடையவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் தான் அவர்கள் தங்களுடைய குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடுகின்ற சிற்றாறுகள், ஓடைகளில் இருந்து நீர் எடுத்து பருகுகின்றார்கள். நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர்கள் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள். ஆகவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதிர்ச்சுவர்களை அமைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வீடுகளில் திண்டுகள், மேடைகள் என்பது மிக முக்கிய இடம் பெறுகின்றது. குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கின்ற மெட்டு என்ற சொல் அதனுடைய உயரமான மேடான அமைப்பை பற்றி விளக்கக்கூடியது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாப்பு எனப்படுகின்ற திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில்தான் அமைந்திருக்கின்றன. உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர்கள், மேலோடை நீர் ஆகியவை திராவிட பழங்குடியினரினுடைய வாழ்விட வடிவமைப்பிலும் அவர்களுடைய வாழ்வியலிலும் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை அவை சுட்டிக்காட்டுவனவாக இருக்கின்றன. இவற்றை பற்றித்தான் நம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். இன்று நாம் காண்பது வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்களும் தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரினுடைய சிறப்பிடம் கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியை நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 59 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள். திராவிட சொல்லான மலை என்பது சமற்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகிறது. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்துவஜ என்று அழைக்கப்பட்டான் என்பதும்
மலைய என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கின்றது. திராவிட மொழி சொல்லாக இருக்கக்கூடிய மலை என்பது திராவிட மொழிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் வழங்கப்படுகின்ற மலை என்ற சொல் சமற்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகின்றது. பாண்டிய மன்னன் மலையத்துவஜ பாண்டியன் என்று அழைக்கப்படுகின்ற பாண்டிய மன்னன் மலையை வென்றவன், பல மலைகளையே வென்றவன் என்று ஒரு சிறப்பு பெயரோடு மலையத்துவஜ என்று அழைக்கப்படுகின்றான். அதில் மலைய என்ற சொல்லானது திராவிட சொல்லினுடைய தொடர்புக்கு அரண் சேர்ப்பதாக, மேலும் பாதுகாப்பு சேர்ப்பதாக இருக்கின்றது. மேலும் வடமொழியில் மலைய என்ற சொல்லானது மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளைத்தான் குறிக்கின்றது. வடமொழியில் வழங்கப்படுகின்ற மலைய என்ற சொல் கேரளாவில் இருக்கக்கூடிய மலபாருக்கு மேற்கே இருக்கக்கூடிய மலைகளைத்தான் குறிக்கின்றதாம். தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவனவாகும். மலை குன்று என்ற இரண்டு சொல்லாட்சிகளும் வெளிக்கொணர்கின்ற உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்வது வியப்பளிக்கின்றது. தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்று சொல்வது உயரமானது, குன்று என்பது அதிலிருந்து சற்று உயரம் குறைவானது என்று பொருள்படுவனமாக அமைந்திருக்கின்றது. மலை என்பது மிக உயரமானது, குன்று என்பது அதிலிருந்து சற்று உயரம் குறைவானது என்று அழைக்கப்படுகின்றது. மலை குன்று என்ற இரண்டு சொல்லாட்சிகளுமே அவை வெளிக்கொண்டு வருகின்ற அவற்றினுடைய உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்ற மலை சார்ந்த இடப்பெயர்கள் திருப்பரங்குன்றம் அது உயரம் குறைவானது, திருவண்ணாமலை அது உயரம் அதிகமானது, பழனிமலை இவை எல்லாமே உயரமான மலைகள். அதிலிருந்து சற்று உயரம் குறைவானதாக இருக்கக்கூடியது குன்று என்று வழங்கப்படுகின்றது. இந்த உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மலை சார்ந்த இடப்பெயர்கள் அவற்றை உறுதி செய்கின்றன. அதே போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல்லானது, தமிழ் மொழியில் பயன்படுத்தக்கூடிய வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பல பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது. வரை என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. கோடு என்றும் சொல்லலாம், மலை என்றும் சொல்லலாம், சிகரம் என்றும் சொல்லலாம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பல பொருள்கள் இருக்கின்றது. நுனி முதல் அடிவரை மற்றும் அடிமுதல் நுனி வரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் நுனி முதல் அடி வரை, அதேபோல் அடிமுதல் நுனி வரை, அதில் வரை என்ற சொல்லானது விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகின்றது. அதை வரை என்பதற்கு மலை என்ற மற்றொரு பொருளும் இருக்கின்றது. வரையாடு என்று சொல்வார்கள். வரையாடு என்பது மலையாடு. அப்போ வரை என்பதற்கு அங்கே என்ன பொருள்? மலை என்ற பொருளானது பயன்படுத்தப்படுகின்றது. திராவிட நிலப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் சிந்துவெளி பண்பாட்டு நிலப்பகுதிகளில் தற்செயலாக வழங்கப்படவில்லை. அவை காரணம் கருதியே வழங்கப்பட்டன. திராவிட நிலப்பகுதிகளில் மலை தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்களானது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பண்பாட்டு நிலப்பகுதிகளில் அவை தற்செயலாக வழங்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட காரணத்தை கருதித்தான் அவை அவ்வாறு வழங்கப்பட்டன.
சிந்துவெளி மற்றும் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கக்கூடிய சொற்களில் காணப்படுகின்ற அத்தகைய தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கது. சிந்துவெளி மற்றும் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கக்கூடிய சொற்களில் காணப்படுகின்ற அந்த மலை தொடர்பான சொற்கள் அவற்றினுடைய தொடர்ச்சி இங்கேயும் காணப்படுகின்றது என்றால் அது சற்றே சிந்திக்கப்படக்கூடிய ஒன்று. இந்தியாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட இடச்சொற்களின் நேரடி தொடர்பு இன்று வரை நீடிப்பதை கீழே இருக்கக்கூடிய அட்டவணையானது உறுதிப்படுத்துகின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கு மாநிலங்கள், மேற்கு மாநிலங்கள், கிழக்கு மாநிலங்கள் இவற்றில் திராவிட இடச்சொற்களின் நேரடி தொடர்பானது இன்று வரை நீடித்திருக்கின்றது என்பதைத்தான் கீழே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அட்டவணையானது உறுதிப்படுத்துகின்றது. மலை என்ற திராவிடச் சொல் உத்தரகாண்ட் மாநிலத்தின் சமொழி என்ற மாவட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கும்லா என்ற மாவட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜவுன்பூர் என்ற மாவட்டத்தில் மலை என்ற சொல்லானது பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் வரை என்ற திராவிடச் சொல் குஜராத் மாநிலத்தில் வல்சட் என்ற மாவட்டத்திலும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் தானே என்ற மாவட்டத்திலும், இமாச்சல பிரதேசத்தில் காங்க்ரா என்ற மாவட்டத்திலும் பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் மலா என்ற திராவிடச் சொல் பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் என்ற மாவட்டத்திலும், ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீர் என்ற மாவட்டத்திலும், கர்நாடகத்தில் உடுப்பி என்ற மாவட்டத்திலும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சொற்களானது மலை, வரை, மலா ஆகிய திராவிட சொற்கள் இன்று வரை பயன்படுத்தப்படுகின்றது. அதைத்தான் இந்த அட்டவணையானது உறுதிப்படுத்துகின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம். தென்னிந்தியாவில் தமிழகத்தில் மலை என்ற இடப்பெயரினுடைய சிறப்புகள் என்னென்ன என்பதை காண்போம். தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் முன்னொட்டாகவும் 84 இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெறுகின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல்லானது 17 இடங்களில் முன்னொட்டாகவும் இருக்கின்றது, 84 இடங்களில் பின்னொட்டாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. முன்னொட்டாக பயன்படுத்தப்படும் பொழுது மலைக்கோட்டை, திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய மலைக்கோட்டை, மலை என்ற அந்த சொல் முன்னொட்டாக அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் மலைக்கோயில், அங்கேயும் முன்னொட்டாக பயன்படுத்தப்படுகின்றது. சென்னிமலை அங்கே பின்னொட்டாக பயன்படுத்தப்படுகின்றது. பழனிமலை, திருவண்ணாமலை இங்கெல்லாம் பின்னொட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆக தமிழ்நாட்டில் மட்டுமே மலை என்ற சொல்லானது 17 இடப்பெயர்களில் முன்னொட்டாகவும் இருக்கின்றது, 84 இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெறுகின்றது. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல் ஐகார ஈறு பெற்று மலை என்று வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகின்றது. மலை என்பதனுடைய வேர்ச்சொல் மல் என்பது. இது ஆந்திர மாநிலத்தில் ஐகார ஈறு பெற்று மலை என்று வழங்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக ஆகார ஈறு பெற்று மலா என்று அங்கே வழங்கப்படுகின்றது. அதேபோல் கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணிமலை என்ற இடப்பெயரில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தப்படுகின்றது. கர்நாடகாவில் மலை என்ற வடிவத்தில் தோணிமலை என்ற ஒரே ஒரு இடப்பெயரில் தான் இருக்கின்றது. அதே போன்று மலையை குறிக்கக்கூடிய மற்றொரு சொல்லான மலை என்பது அங்கே 15 இடப்பெயர்களில் இருக்கின்றது. மலை என்பது ஒரே ஒரு இடப்பெயரில் மட்டும்தான். ஆனால் மலை என்பது 15 இடப்பெயர்களில் கர்நாடகத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோன்று கேரள மாநிலத்தில் எடுத்துக்கொண்டால்
10 மலை விகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. கேரள மாநிலத்தில் பார்க்கும் பொழுது மலை என்ற பெயரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடப்பெயர்கள் 10 இடப்பெயர்களானது அங்கே இருக்கின்றன. மேலே சொன்ன மலை, மலா, மலை என்ற சொற்கள் தென்னிந்தியாவினுடைய எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ வருகின்றனவே அன்றி தனிச்சொல்லாக அவை வழங்கப்படவில்லை. மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலை, மலா, மலை போன்ற சொற்களானது தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில், கர்நாடகத்தில், ஆந்திராவில், கேரளாவில் இந்த மாநிலங்களில் ஒன்று முன்னொட்டாக வரும் அல்லது பின்னொட்டாக வரும். அவ்வாறு இல்லாமல் தனிச்சொல்லாக அவை எந்த ஒரு இடப்பெயர்களிலும் இடம்பெறவில்லை. ஒன்று அந்த இடத்தினுடைய பெயருக்கு முன்னாலோ அல்லது அந்த இடத்தினுடைய பெயருக்கு பின்னாலோ தான் இடம்பெறுமே தவிர தனிச்சொல்லாக மலை, மலா, மலை என்பது இடம்பெறாது. தமிழ்மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்பை குறிக்கக்கூடியது. தமிழ் மொழியில் வழங்கக்கூடிய கோட்டை என்ற சொல்லானது மிகுந்த காவல் உடைய பாதுகாப்பரன் கொண்டிருக்கக்கூடிய மதில் சுவர்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை தான் குறிக்கக்கூடியது கோட்டை என்பது. திராவிட வேர்ச்சொல் அகராதி கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு விதமான திராவிட மொழிச் சொற்களை கீழ்வருமாறு பட்டியலிட்டு குறிப்பிடுகின்றது. தமிழில் கோட்டை, கோடு என்று சொல்கின்றோம். அதே மலையாளத்தில் கோட்ட, கோடு. கன்னடத்தில் வரும்பொழுது கோட்டை, கோண்டே. தெலுங்கில் வரும்பொழுது கோட்டை. துளுமொழியில் கோட்டை, தோடாமொழியில் குவாட் என்று வழங்கப்படுகின்றது. இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளிலும் கூட கோட்டை என்ற சொல்லாக்கத்தின் வேர்களை இனம் காண முடிகின்றது. இந்தியாவில் கோட்டை என்று முடியக்கூடிய 248 இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் பார்க்கும் பொழுது கோட்டை என்று முடியக்கூடிய 248 இடப்பெயர்கள், இந்தியாவில் மட்டும் 248 இடப்பெயர்கள் கோட்டை என்று முடிகின்றது. அந்த 248 இடப்பெயர்களுமே நம்முடைய தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன. புதுக்கோட்டை, பாளையங்கோட்டை, செங்கோட்டை, பட்டுக்கோட்டை, இப்படி கோட்டை என்று முடியக்கூடிய சொற்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்தியாவில் மட்டும் 248 இடப்பெயர்கள் கோட்டை என்று முடிகின்றன. அந்த 248 இடப்பெயர்களுமே இங்குதான் இடம்பெற்று இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கின்றது. வேறு எந்த மாநிலத்திலும் கோட்டை என்று முடியக்கூடிய இடப்பெயரானது இடம்பெறவில்லை. அனைத்துமே தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. கோட்டை என்ற சொல் செயற்கையான காப்பரன்களான கோட்டைகளை கட்டியெழுப்பிய நகர நாகரிகத்தின் பின்னணியில் தோன்றியது என்பதை விட அதற்கும் தொன்மையான மலை சார்ந்த வாழ்வியல் சூழலில் உருப்பெற்று இருக்கும் என்பதுதான் உண்மையாக தோன்றுகின்றது. கோட்டை என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. மதில் சுவர்களை கொண்டு மனிதர்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடியது. அது செயற்கையான காப்பரன்களை கொண்டிருக்கக்கூடிய கோட்டைகளை கட்டி எழுப்பிய நகர நாகரிகத்தின் பின்னணியில் தோன்றியது என்று சொல்வதை விட அதற்கும் மிகவும் பழமையானதாக இருக்கக்கூடிய மலை சார்ந்திருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் சூழலில் அவை உருப்பெற்றிருக்கும் என்பதுதான் உண்மையானதாக இருக்கின்றது. அதற்கும் அடிப்படை காரணமாக இருப்பது மலை சார்ந்த பகுதிகள்தான். ஏனென்றால் கோடை என்ற தமிழ் சொல்லுக்கு மலையுச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் இருக்கின்றன. எப்படி வரை என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றதோ அதேபோல கோடு என்ற சொல்லுக்கும் பல பொருள்கள் இருக்கின்றன. மலையுச்சி, சிகரம், மலை என்ற பொருள்களோடு வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் அதற்கு இருக்கின்றது. மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள்
மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் பழமை வாய்ந்தவை. மலையே அரணாக கொண்டிருப்பது அல்லது காடுகளையே அரணாக கொண்டிருப்பது, இவையெல்லாமே இயற்கையை அமைத்திருக்கக்கூடிய அரண்கள். அது மதில் சுவர்களால் அமைந்திருக்கக்கூடிய செயற்கையான கோட்டைகளை விடவும் மிகவும் பழமை வாய்ந்தவை அவை. இதைப் போலவே கோடை என்கின்ற தமிழ்ச்சொல் மழை என்ற பொருளில் வழங்குவதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். கோடை என்ற தமிழ்ச்சொல்லுக்கும் மழை என்ற பொருளானது இருக்கின்றது. திராவிடர்களினுடைய மழை பெருமிதத்தின் நீட்சியாக விளங்கக்கூடிய இடப்பெயர்கள் வடமேற்கு நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் நெடுமலைகளின் பெயர்களோடு பொருந்தி போகும் சான்றுகளும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. திராவிடர்களினுடைய மழை பெருமிதத்தின் நீட்சியாக விளங்கக்கூடிய இந்த இடப்பெயர்கள் வடமேற்கு நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலும் பயன்படுத்தப்படுகின்றது, ஆப்கானிஸ்தானினுடைய நெடுமலைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த பெயர்களோடு இவை பொருந்தி போகக்கூடிய சான்றுகளும் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கின்றன. இந்த சான்றுகள் அந்த பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கான அடையாளங்களை உறுதி செய்வதோடு மலை இடப்பெயர்க ஆய்வுகளினுடைய இன்றைய வளர்ச்சி போக்கினை வெளிப்படுத்தக்கூடியனவாகவும் அவை அமைந்திருக்கின்றன. அவற்றை வெளிக்கொண்டு வருபவைதான் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் என்பது. கொற்கை வஞ்சி தொண்டி என்னும் ஊர் பெயர்கள் பழந்தமிழர்களினுடைய அரசியல், பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக உருவானவைதான். சங்க இலக்கியம் காட்டுகின்ற பழந்தமிழ் சமூகத்திற்கு கொற்கை வஞ்சி தொண்டி ஆகிய பெயர்கள் ஆணிவேர் அடையாளங்கள் என்பவை. இந்த பெயர்களில் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்கள் பதிவு செய்யவில்லை. சங்ககால தமிழ் மன்னர்களின் குறுநில தலைவர்களின் தலைநகரங்கள், துறைமுகங்கள், போர்க்களங்கள் ஆகியவற்றினுடைய பெயர்களோடு வடமேற்கு பகுதிகளில் உள்ள ஊர் பெயர்கள் பொருந்தி போகின்றன. கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் காட்டும் பொதுத்தன்மைகள் மிக முக்கியமானவை. இவை கடந்த கால வரலாற்றிற்கான அடையாள சின்னங்களாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோன்று பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் இன்றும் கூட தமிழ் ஊர் பெயர்களானது அங்கே பயன்படுத்தப்படுகின்றது என்பதுதான் மிகுந்த ஆச்சரியமான ஒன்று. நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தில் பார்க்கும் பொழுது பாகிஸ்தானிலும் தமிழ் பெயர்களானது பயன்படுத்தப்படுகின்றன. கொற்கை, முல்லை, வாகை, தோன்றி, பாண்டி, காவேரி, நொச்சி, பாண்டியர், பொறை என்ற பெயர்களானது ஊர் பெயர்களாக இருக்கின்றன, தமிழ் பெயர்கள். அதேபோல் ஆப்கானிஸ்தானிலும் பாண்டி, கொற்கை, சேரன், போர்தமிழ் போன்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை எல்லாமே தமிழ் பெயர்கள்தான். தமிழ் பெயர்களாக இருந்தாலும் அவை ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது அங்கேயும் திராவிடர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களாகத்தான் அந்த இடப்பெயர்களானது இன்றும் அங்கே நிரம்பி இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகளாக அவை இருக்கின்றன. உலகம் முழுவதிலும் தமிழர்கள் பரவி இருக்கின்றார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றுதான். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள். திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலையே என்று வழங்கப்படுகிறது. மேலும் வடமொழியில் மலையே என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளையே குறிக்கின்றது. தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுகின்றன. தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நுனி முதல் அடிவரை மற்றும் அடிமுதல் நுனிவரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் வடக்கு, மேற்கு மற்றும் கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட இடச்சொற்களின் நேரடி தொடர்பு இன்று வரை நீடிக்கின்றது என்பதை அட்டவணையின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் முன்னொட்டாகவும் 84 இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெறுகின்றது. ஆந்திர மாநிலத்தில் மலா என்றும்,
கர்நாடக மாநிலத்தில் மலை என்ற சொல் ஒரே ஒரு இடப்பெயரிலும் மலை என்ற சொல் 15 இடப்பெயர்களிலும் இடம்பெறுகின்றது. கேரள மாநிலத்தில் மலை என்ற விகுதி சொல்லானது 10 இடப்பெயர்களில் இடம்பெற்றிருக்கின்றது. மலை, மலா, மலை என்ற சொற்கள் தென்னிந்தியாவினுடைய மாநிலத்தில் முன்னொட்டாகவோ அல்லது பின்னொட்டாகவோ தான் வருகின்றனவே தவிர தனிச்சொல்லாக வழங்கப்படவில்லை. தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை தான் குறிக்கின்றன. செயற்கையான காப்பரன்களான கோட்டைகளை கட்டியெழுப்பிய நகர நாகரிகத்தின் பின்னணியில் தோன்றியது என்பதற்கும் அதற்கும் தொன்மையான மலை சார்ந்த வாழ்வியல் சூழலில் உருப்பெற்றிருக்கும் என்பதுதான் உண்மையாக தோன்றுகின்றது. ஏனென்றால் கோடை என்ற தமிழ்ச்சொல் மலையுச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் உண்டு. மலையரண், காட்டரண் போன்றவை இயற்கை அரண்கள். மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் அவை தொன்மையானவை. திராவிடர்களின் மலைப்பெருமிதத்தின் நீட்சியாக விளங்கும் இடப்பெயர்கள் வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் நெடுமலைகளின் பெயர்களோடு பொருந்தி போகும் சான்றுகளும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த சான்றுகளானது அப்பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை உறுதி செய்கின்றன. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் சிந்துவெளியில் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் இன்றும் ஒரு சில ஊர் பெயர்களானது தமிழ் மொழியில் வழங்கப்பட்டு வருகின்றன என்பது நம் இனத்திற்கு பெருமை தரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 60 மற்றும் 61. பக்கம் எண் 60 திராவிட நிலப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 61 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 78. பக்கம் எண் 78 நெடுவினா. முதல் நெடுவினா. இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வில் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு ஏய்ந்தே இருந்தன. கூற்றினை மெய்ப்பிக்க என்பது. அந்த வினாவிற்குரிய விடை தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 61 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 61 நெடுவினா. இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வில் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு ஏய்ந்தே இருந்தன. கூற்றினை மெய்ப்பிக்க. அதில் முதல் 2 பத்திகள் ஆதியில் வாழ்ந்த நிலம், மலையால் பெயர் பெற்ற ஊர்கள். இந்த இரண்டையும் எழுதி கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் 2 பத்திகள் மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.